ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறுகடி காசி சீரியல் இன்றைக்கி என்ன நடந்ததுங்கிறத பார்ப்போம். ஒரு வழியாக சென்னைக்கு எல்லாருமே ஷிஃப்ட் ஆகிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்த கார்லேருந்து எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வராங்க. மீனா போய் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பி அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு வேலை இருக்குது, நான் சீக்கிரம் முடிச்சுட்டு போய் கடையை ஓப்பன் பண்ணோன்னே, ஆமாம் பொல்லாத கடை இல்லாத கடை இருக்கிற வேலையை பாரு. இங்கேயும் வந்து நான் வேலை சொன்னால் நீ என் பாட்டியை பார்க்குறதுக்கு இங்கே ஒன்றும் உங்கள் பாட்டிலாம் இங்கே கிடையாது, இது என் வீடு, நான் சொல்கிறது படி தான் கேட்டு நீ நடக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் இப்போ ஒன்றும் சொல்லலையே உங்களே அப்படிங்கிறாங்க. வாய் பேசாமல் போய் காஃபி போட்டு அப்படிங்கிறாங்க. ரோஹினியோட மாமாலாம் வந்துட்டார், எல்லாமே சிறப்பாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ருதி வாமா வந்து உட்காரு, நீ வந்து காஃபி சாப்பிட வாமா ஒன்று. இல்லைங்க ஆண்டி, எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும், நான் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் டப்பிங் போக நான் கிளம்பணும். சரி நான் உள்ளே போகிறேன்ட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஆனால் இவருமே அண்ணாமலையும் இருக்கார். நீ இங்கே வரவும் வேலையை ஆரம்பிச்சிட்டில, உன் வாயை கொஞ்சம் நேரம் கூட அடக்க மாட்டேங்கிறீல அப்படிங்கிறாங்க. இவர் மனோஜ் வந்துக்கிட்டு ரோஹினி நம்ம ரூம் போகலான்னே, டே எப்போ பார்த்தாலும் உனக்கு இந்த ரூம் பிரச்சனை தானேடா, ஒரு ரூமை யாரை அப்படி தூக்கிட்டு போகிறா சே அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாங்க. ஏன்டா அவங்க ரூமுக்கு அவங்க போகிறாங்க, உனக்கு என்ன, நீ வேணால் உன் ரூமில் போய் நீ எல்லாம் இழுத்து போத்திட்டு தூங்கு அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லவும், ஆமாம் இல்லாட்டினாலும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஆளாளுக்கு அவங்க ரூம் போயிடறாங்க. அவர் முத்து வந்து டீ காஃபி போடுறாங்க மீனா வந்து. ஆனால் அவர் அடுப்படியில் போய் நிற்கிறாரு. ஸோ அப்போ வந்து சொல்கிறாங்க, ஒரு சிலருக்குலாம் ரோஹினி மாமா வந்ததில் வயிற்றுச்சல் பயங்கரமாக படும், அந்த இதில் தான் இங்கே எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தியா அவங்க யாரை சொல்கிறாங்கன்னு. பரவாயில்லைங்க, யாரை சொன்னால் என்ன, எனக்கு அதை பற்றிலாம் எந்த கவலையும் கிடையாதுன்னு. பரவாயில்ல மீனா, நீ ரொம்ப நல்லாவே தேறிட்ட அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. அடுத்து இங்கே சொல்கிறாங்க, ஆளாளுக்கு ரூம் போயிட்டாங்க, நம்ம தான் ரூம் இல்லாமல் இங்கே இருக்கோம், எல்லா பிரச்சனைக்கும் அவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி முத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து அவங்க ஃப்ரெண்டு வராங்க. விஜயோட ஃப்ரெண்டு வந்துட்டு, என்ன விஜயா காலையில் சீக்கிரம் வர சொன்னேன்னுங்க. ஆமாம் ஊர்லேருந்து வந்துட்டிங்களா, அதெல்லாம் வந்துட்டோன்ட்டு. சரி உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு தான் வந்தேன், வர சொன்னேன். மீனா என் ஃப்ரெண்டு வந்திருக்கா பாரு, அவங்களுக்கு ஒரு காஃபி போடுங்க. சரிங்க தே அப்படிங்கிறாங்க. அடுத்து அங்கே போய் பேசலாம் அப்படின்ட்டு ஒரு ரூமுக்கு போகிறாங்க. கரெக்டாக ஸ்ருதி வந்து வாசல் வந்து பூட்டிடுறாங்க கதவை. என்னம்மா ஸ்ருதி, நான் வரதை பார்த்துட்டு கதவை பூட்டிட்டேன்னு. இல்லைன்ட்டி நான் ரூமை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், ஸோ அதனால தான் நான் வந்து ரூமை வந்து பூட்டினேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. அவன் ஃப்ரெண்டு, என்ன உன் மருமக வீட்டை பூட்டிட்டா ரூமை அப்படிங்கிறோம். இல்லை அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால, அவள் அடுத்த ரூம் போகலான்ட்டு அங்கே போகிறாங்க. மனோஜும் ரோகிணியும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மனோஜ் ஒன்று உட்காந்துட்டே இருக்க, எங்கேயும் இன்டர்வியூக்கெலாம் அட்டன் பண்ண போகலையா நீ? இல்லை ரோஹினி ரொம்ப டயர்டாக இருக்குது, ஊருக்கு போயிட்டு வந்துன்னு. எங்களுக்கு மட்டும் என்ன டயர்ட் இல்லாமல் இருக்கா, நானும் காலையில் ஊருக்கு போயிட்டு வந்த உடனே இந்த பார்லருக்கு கிளம்பிட்டேல, நீ அது மாதிரி கிளம்ப வேண்டியதானே எங்கேயாவது வேலை தேடி அப்படிங்கிறாங்க. வெயிட் பண்ண ரோஹினி, போகலாம், நீ பேசாமல் நம்ம எங்கேயாவது சினிமா போகலாமா, சினிமாக்கு டிக்கெட் புக் பண்ணுவோம் அப்படின்னு மனோஜ் சொல்லுவோம். ஏன்னா விளையாடுறியா, காலங்காத்தால் சீக்கிரமாக ஒரு வேலையை தேடுன்னு சொல்லிட்டு நீ அசால்ட்டாக இருக்கேன்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க. ஐயோ இரு ஏன் இப்படி கத்துற, அந்த கதவை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் போய் கதவை மூடிடுறாரு. இன்னும் உள்ளே ஏதோ பிரச்சனை போலக்கு அப்படின்னு விஜயா பார்த்துப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு கேட்கவும், இல்லை சும்மா சத்தமாக பேசுகிறாங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு. சரிவா நம்ம போய் முத்து ரூமுக்கு சும்மா தானே இருக்குது, மீனாக்கு அடுப்படியில் தானே இருக்கான்ட்டு அங்கே போகிறாங்க. போனால் முத்துல எல்லாம் தூங்கிட்டு இருக்காரு. உடனே வடக்கு நினைச்சது, ஐயா இவன் இங்கே இருக்கானாங்கோ அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லவும், நாங்கள் தனியாக பேசுங்கன்னு. இல்லைப்பா நானும் உங்கள் அம்மா கொஞ்சம் தனியாக பேசணும், அதனால் இந்த ரூம் வேணும் எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. வேணா நீங்கள் போய் ஹாலில் போய் பேசுங்க, தனியாக போய் பேசுகிறது யார் வேண்டானாங்க. ஆமாம் அப்படி என்ன நீங்கள் தனியாக சீக்கிரட்டாக பேசுகிறது, குடும்பத்தை கலைக்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் பேச போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. சேச்சா நான் எதுக்கு அப்படிலாம் பேச போகிறேன் அப்படின்னு விஜயா ஃப்ரெண்டு சொல்லவும், அப்புறம் என்ன போய் ஹாலில் போய் உட்காந்து பேசுங்க, பெரிய ஹாலாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி வா நம்ம மொட்டை மாடி போகலான்ட்டு மொட்டை மாடிக்கு போகிறாங்க. அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரோஹினியோட இந்த மாதிரி எனக்கு ரூமே இல்லை அப்படின்னு அந்த விவரத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, பேசாமல் ஒரு ரூம் எடுத்துக்க வேண்டியது தானே. அதே தான் என் வீட்டுக்காரரும் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு ரூம் எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோ, இந்த முத்து மீனாவும் அனுப்பவே முடியாது. ஸோ அவங்க எப்படியாவது அனுப்பணும். அடுத்து ரோஹினியோட அவங்க அப்பா வந்துடுவார். இப்போ மாமா வந்திருக்காரு, அடுத்து அப்பா வந்துடுவார். அவர் பிஸ்னஸ் வச்சு கொடுத்துருவார் மனோஜுக்கு. ஸோ நம்ம பெருசாக இங்கே வீடு கட்டுவே, அங்கே வீடு கட்டுவே, 3 அடுக்குமாடி வீடு கட்டுவே, இங்கே பெரிய டைனிங் ஹால் போடுவேன். இந்த சினிமாலெலாம் காரெல்லாம் மேலே மொட்டை மாடியில் பார்க் பண்ணுற மாதிரி வைக்கிறாங்கள்ல, அந்த மாதிரி மனோஜ், ரோஹினி, அடுத்து ரவி, ஸ்ருதி அவங்களாம் கார் வாங்கிறாங்க. அவங்க காரெல்லாம் நாங்கள் மேலே ஏற்றிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஓ அப்போ நீ டெய்லியும் படியில் ஏறி இறங்குவியா எப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு சொல்லவும், நான் எதுக்கு படி ஏறி இறங்க போகிறேன்னா வீட்டுக்குள்ளே லிஃப்ட்டு போட்டுருவேன், சினிமாலெல்லாம் கட்டுறாங்க லிஃப்ட்டு உள்ளே இருக்கிற மாதிரினே. அது சரி, இந்த இப்போ மணக்கோட்டை கட்டுறதா சொல்லுவாங்கள்ல, அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதை இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன், பகல்லே மணக்கோட்டை கட்டுறது அப்படிங்கிறாங்க. என்னை பார்த்து நக்கலாக இருக்கா அப்படிங்கிறாங்க. கரெக்டாக மீனாவும் வந்துடுறாங்க. என்ன ஒட்டு கட்டிகிட்டு இருக்கேனே, ஒட்டு கட்டுற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது, நீங்கள் தானே காஃபி கேட்டீங்க, அதை கொடுக்குறது தான் வந்தேன், இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்கன்னு அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட கொடுத்துட்றாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. பூக்கடை திறக்கலையாமான்னு. இனிமேல் தான் போய் திறக்கணும்னு. ஆமாம் பெரிய ₹1 கோடி வருமானம் வரப்போகுதுன்னு. ₹1 கோடி வரலாட்டினாலும் எனக்கு என் புருஷனுக்கும் தேவையானதை நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் அதில் சம்பாதிச்சு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் ஆண்டி, நீங்கள் போகும்போது நான் பூ எடுத்து வச்சுருக்கேன் வாங்கிட்டு போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. பார்த்தியா அவளுக்கு எவ்வளோ திமிரா பேசுகிறான்னு, இவ்வளோ எப்படியோ இந்த வீட்டை விட்டு கிளப்பி விடணும் அப்படின்னு சொல்லி விஜயா பேசி முடிச்சிடுறாங்க.
நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து இங்கிட்டு வந்து இவங்களே காட்டுறாங்க. ரோகிணி வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 4 நாள் தான் இருந்தேன், ஆனால் இவ்வளோ கதை சொல்கிறியேடி அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்கவும், ஆமாம் இதில் வேறு அந்த மாமாங்கிற கேரக்டரை கூட்டிகிட்டு போயிட்டு நான் அந்த ஆளாலே எனக்கு நிறைய பிரச்சனை, எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னு. என் மாமியார் வேறு அடிக்கடி எங்கள் அப்பாட்ட சொல்லி பிஸ்னஸ் வைக்க சொல்லி நச்சரிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த முத்து மீனாவால் ஒரு பிரச்சனை பார்த்தா இப்போ ஸ்ருதிங்கிற ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, நிஜமானே பணக்கார வீட்டு பொண்ணு வந்ததுனால அவங்க அம்மா ஒன்று ஒன்றா கொடுக்கும்போதெல்லாம் என் மாமியாரோட பார்வை அடுத்து என் மேலே திரும்புது. எனக்கு இதை சமாளிக்கிறதுக்கே நான் வேறு கடனை வாங்கி வட்டியை கட்டிகிட்டு இருக்கேன். இப்போ அந்த சிட்டிக்கு வேறு நம்ம வட்டி கட்டணும், என்ன தான் செய்ய போகிறேனோ அப்படிங்கிறாங்க. பேசாமல் நீ ஒன்று பண்ணு, நிறைய நாள் உன்னால் அந்த பிரச்சனையை மூடி மறைக்க முடியாது, ஸோ உண்மையை வந்து பக்கமாக பார்த்து மனோஜ் கிட்ட சொல்லிடு அப்படிங்கிறாங்க. ஐயோ இப்போ அந்த வீட்டில் எனக்கு மரியாதை எல்லாமே போயிடும். இப்போ மீனாவை எப்படி நடத்துகிறாங்களோ அதை விட ரொம்ப கேவலமாக என் மாமியார் என்னை நடத்துவாங்க, அதெல்லாம் முடியாது என்னால், நான் அதனால் இந்த இதை கொஞ்சம் இன்னும் மெயின்டைன் பண்ண தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க. அடுத்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரும் போய் பார்த்தா நம்ம கறிக்கடை. அடுத்து என்ன இங்கே இருக்கீங்க அப்படிங்க, ஒன்று பாப்பா கறி கொண்டு வந்தேன் அப்படிங்க. சரின்ட்டு அவரும் கரெக்டாக உள்ள வந்துடுறாரு. என்ன பாப்பா ரோஹிணி பாப்பா நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ உன்னால் பாருங்க பயங்கர பிரச்சனையாமலாங்க அப்படி இப்படின்னு அவங்களாம் பேசுகிறாங்க. ஆனாலும் நீ வெளியெல்லாம் தலையை கட்டிக்கிட்டா இருக்காத, என்ன அசால்ட்டாக வெளியே நடமாட்டிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. என்ன பாப்பா நான் கறி வாங்குறக்கா இங்கிட்டாங்கிட்டு போவேன், ஆடு வாங்க போவேன், என்னப்போ எங்கேயும் நடமாடக்கூடாதுங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. புரியுது. அப்புறம் அவரே சொல்லியிருக்கிறாரு, புரியுது. இந்த பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் கேரக்டரை வந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருப்பாங்களா, அது மாதிரி சொல்கிறீங்களான்னு. ஆமாம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சமாளிக்கிறாங்க. அடுத்தவர் சொல்கிறாரு, சரி அதேமாரி எனக்கு கடைக்கு போகணும்னா நான் பெரிய ஒரு மங்கிக்குள்ள மாதிரி வாங்கி போட்டுட்டு என் முகத்தை மூடி மறைச்சி நான் போய்க்கிறேன் அப்படிங்கிறாரு. அடுத்து ரோஹிணி பார்த்துட்டு, என்ன பாப்பா என் கேரக்டர் நீ சரியாகவே நான் நடிக்க விடலை, இன்னும் இருந்தேன்னா நான் என் கேரக்டரில் புகுந்து நடிச்சிருப்பேன், இல்லைன்னு நல்லா கிழிச்சிருப்பேன், என்னை நல்லா மாட்டி விட்டுருப்பேன் நீ அப்படிங்கிறாங்க. இந்த ஆள் குடித்தது இல்லாமல் என் வீட்டுக்காருக்கு வேறு குடிச்சு விட்டு அவருக்கு நைட்டெல்லாம் ஒரே தலைவலி, பகலில் வேறு உயிரை வாங்கிட்டார் தலைவலியாக, இல்லைன்னு தலைவலி போகிறதுக்கு மறுநாள் ஒரு கட்டிங் போட்டால் சரியாக போயிரும்பாப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் யார் எல்லாம் நீ மாட்டி விடுவையா நீ என்ன அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து கரெக்டாக நீ வச்சுக்கோ பாப்பா, இன்னும் 3 மாதத்தில் நான் வரணும், நீ எதுக்கு இன்னும் 3 மாதத்தில் வர போகிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாப்பா யாவுலையா 3 மாதம் கழிச்சு உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வரதை நம்ம பேசணும்ல, அப்போ நான் தானே மாமா வரணும், வேறு கேரக்டர் வந்துச்சுன்னா தப்பாக போயிருமில்ல அப்படிங்கிறாங்க. நீ ரொம்ப பேசுகிறியான்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. நீ இப்படியே ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, மலேசியா மாமா பாத்ரூமில் வலிக்கு விழுந்து செத்து போயிட்டாருன்னு சொல்லி நாங்கள் கேரக்டரே க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. என்ன பாப்பா இப்படி கதையே மாற்றிட்டு ஐயோ அப்படிங்கிறாரு. ஆமாம் அதுக்கேற்றப்ப நீங்கள் அடக்கி வாசி, நாங்கள் வேணும்னா கண்டிப்பாக கூப்பிடுவோம் சரியா அப்படிங்கிறாரு. சரி பாப்பா அடுத்து என்ன ஒரு கேரக்டர்னாலும் கூப்பிடுங்க அப்படின்னு. சரி அந்த கறியை கொடுத்துட்டு போ அப்படிங்கிறாங்க. சரி ஓகேன்னு அவர் கறியை கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. சரி இந்த ஆளால் வேறு பெரிய பிரச்சனை அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. அடுத்துன்னு அவங்க மாமியார் உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்து சொன்னால் என்ன பண்ணுவேன் நீன்னு உங்கள் ஃப்ரெண்டு கேட்கவும், வேறு என்ன பண்ண மாமா கேரக்டருக்கு ஒரு ஆளை பிடிச்ச மாதிரி அப்பா கேரக்டருக்கும் இன்னொரு ஆளை பிடிக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. சரி ஆனால் நீ இவ்வளோ நாள் நீ மூடி மறைக்க முடியாது, அவங்க ஃப்ரெண்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லேடி வந்து நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு காரை வந்து ரிப்பேர் பார்க்க ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ட்டு இன்னொருத்தவங்களுக்கு கால் பண்ணுறாங்க அவங்க பிஏக்கு. நான் கொண்டு வர நேரமாக இப்படி கார் வந்து ரிப்பேர் ஆகணும், என்ன தான் செய்ய நான், யாராவது மெக்கானிக் அனுப்பிவிட்றியா அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் இங்கே மெக்கானிக் இப்போதைக்கு கிடைக்கல, ஒன்று பண்ணிட்டேன், எனக்கு தெரிஞ்ச ஹால் டாக்ஸி இருக்குது அங்கே புக் பண்ணி உங்களுக்கு வந்து இன்னொரு கார் அனுப்பிவிட்றேன், நீங்கள் அதில் வந்துருங்கிறாங்க. சரி ஓகேன்னு கடைசி பார்த்தா நம்ம முத்தோட கார் தான் வருது. ஃபோன் பண்ணுறாரு, கஸ்டமர் இங்கே தான் நின்னாங்கன்ட்டு ஃபோன் போட்டு அந்த லேடி தான், மேடம் நான் தான் மேடம், நீங்கள் கால் டாக்ஸி புக் பண்ணியிருந்தீங்களான்னு. ஆமாண்ணே. சரி எங்கள் கார் தான், வாங்க எங்கே போகணும் அப்படின்னு. நுங்கம்பாக்கத்தில் எங்கே மேடம், அங்கே ஒரு காலேஜ் கிட்டக்க ஒரு பியூட்டி பார்லர் இருக்கும் அங்கே போனோம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே மேடம் போகலாம், போய் விடுறதுக்கு மட்டும் தானே, ரிட்டர்ன்லாம் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வரணும் அவசியம் இல்லை அதெல்லாம் வேண்டாம்ப்பா, என்னை வந்து விட்டால் போதும் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே மேடம்ட்டு இவர் ஏறிடுறாங்க, அந்த லேடியும் ஏறிடுறாங்க. கரெக்டாக அவங்க காரும் போய் மூவ் ஆகி நான் ஏரியாவுக்கு எந்த வழியில் போகணுன்னு சொல்கிறாரு, அதுலேயும் போயிடுறாங்க. இது நம்ம மனோஜ் பொண்டாட்டி இருக்கிற பார்லராச்சே, இங்கே தான் இவங்களாம் போகிறாங்க போலுக்கு. பெரிய பெரிய பார்லர்லாம் இங்கே தான் மேடம்லாம் இங்கே தான் போவாங்க போலுக்குன்னு அவர் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா இந்த லேடி ஃபோனை பேசிக்கிட்டே அப்படியே எஞ்சி அந்த பார்லருக்கு நடந்து போயிடுறாங்க. ஐயோ இந்த அம்மா என்ன 320 ரூபா கொடுக்கணும், அதோட கொடுக்காம போகுது, அம்மா மேடம் அப்படிங்கிறாரு. ஸோ இதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. இதோட தொடர்ச்சி நம்ம நாளை பார்ப்போம். அந்த பார்லரில் கடைசி நம்ம ரோஹிணி வந்து மாட்டுறாங்களா மாட்டலையா, இந்த முத்துக்கண்ணில் தான் கரெக்டாக எல்லா தப்பும் நடக்கிறது தெரியுது. ஸோ நம்ம முத்து நாளைக்கு என்ன ட்விஸ்ட் வச்சுருக்காரு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம்.